Q3 earningsக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அண்ட் நாம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி எங்கிருந்து ஆர்டர் பண்றதுனே கன்ஃபியூஸ் ஆயிடும். பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் டிஷ் சர்வ் பண்றாங்க. இந்த வீடியோல பிக் பிளேயர்ஸ் லைக் Zomato, Paytm, IRFC, Wipro அண்ட் டெக் மஹிந்திரா அவங்க Q3 ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Zomatoல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசம்பர் குவார்ட்டர்ல Zomatoட நெட் ப்ராஃபிட்ல 57% இயர் ஆன் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. பட் அவங்க ரெவென்யூ 64% க்ரோ ஆயிருக்கு. Zomatoட குவிக் காமர்ஸ் பிசினஸ் Blinkitோட ரெவென்யூல 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன்ஸ்னால 103 crore rupees லாஸும் ஆயிருக்கு. குவிக் காமர்ஸ்ல அவங்க அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் அவங்கள ஒரு லீடர் ஆக்கியிருக்கு. ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு கன்சர்னா இருக்கு. Blinkit மாதிரியான வெர்டிகல்ஸோட சக்சஸ்னால Zomatoட லாங் டர்ம் growth ஷேப் ஆகலாம். இப்போ Paytm Q3ல Paytmோட ரெவென்யூ 36% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. பட் அவங்க நெட் லாஸ் 208 crore rupeesக்கு வந்திருக்கு. காஸ்ட் சேவிங் அண்ட் குளோபல் எக்ஸ்பான்ஷன்ல தான் Paytm ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாக்காக இன்னோவேட்டிவ் ஸ்டாக் ஆஃப் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க இன்டர்நேஷனலி யூஸ் பண்ண பிளானும் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் எக்ஸ்பான்ஷன், லோக்கல் லைசன்சஸ், ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸை Paytm எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நெக்ஸ்ட் IRFC ரயில்வே ஃபினான்சிங்கோட பேக் போன் கன்சிஸ்டன்ட் growth காட்டியிருக்கு. Q3ல அவங்க ப்ராஃபிட் 2% க்ரோ ஆயிருக்கு அண்ட் 0.4% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. IRFCயோட ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ற டைவர்சிஃபிகேஷன்னால ஃபியூச்சர்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரென்தன் ஆகலாம்னு பிலீவ் பண்றாங்க. அடுத்து விப்ரோ பார்க்கலாம். விப்ரோட Q3 நெட் ப்ராஃபிட் 24% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு with a 0.5% increase in revenue. அவங்க 17 large deals worth $1 billion க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது அவங்க ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் ஃபோக்கஸை ஹைலைட் பண்ணுது. விப்ரோ அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டியை ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸோட இம்ப்ரூவ் பண்றாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு AI ட்ரிவன் சொல்யூஷன்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். லாஸ்டா டெக் மஹிந்திராவை பார்த்துடலாம். டெக் மஹிந்திரா Q3ல ஒரு மேசிவ் 93% இயர் ஆன் இயர் ஜம்ப் காட்டியிருக்காங்க. இதோட அவங்க ஒன் டைம் லேண்ட் சேல் கெயின்ஸ், ருபி டிப்ரிஷியேஷன் அண்ட் இம்ப்ரூவ் டீல் வின்ஸையும் காட்டியிருக்காங்க. அவங்க டீல் வின்ஸ் $745 million ரீச் பண்ணியிருக்கு. பட் ரெவென்யூல கிராஸ் கரன்சி ஹெட்வின்ஸ்னால ஸ்லைட் சீக்வென்ஷியல் டிக்ளைனையும் பார்த்திருக்காங்க. அக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் மூலியமா லாங் டர்ம் கோல்ஸ்ல டெக் மஹிந்திரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் 5G அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புஃபே மாதிரி இருந்தா எது மோஸ்ட் பாப்புலர்னு இல்ல, உங்க appetite-க்கு எது வேணுமோ அதுதான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி சேஃபா இல்ல எக்ஸ்பெரிமெண்டலா பிளே பண்ண போறீங்களான்னு யோசிங்க. அந்த டெசிஷன் உங்க ரிஸ்க் appetite டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. உங்க நெக்ஸ்ட் பிக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.